அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே நல்ல பலன்கள், முக்கியமாக சுப பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வீடியோவில் நாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த ஆண்டு துவக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஆண்டில் நீங்கள் என்ன மாதிரியான கனவுகள் எல்லாம் நினைத்து வைத்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் சொல்லப்படும். நிறைய பேர் இதனால் தீர்வு கண்டிருக்காங்க. நாம் இப்போது தனுசு ராசியை பற்றி பார்த்துட்ருக்கோம். தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பொதுவாக சுதந்திரமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையாக இருப்பாங்க, வலுவான ஒரு உழைப்போடு இருப்பாங்க. எப்போதுமே மற்றவங்களுக்கு துரோகம் அப்படிங்கிறத மனசார கூட நினைக்காத ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களை சொல்கிறாங்க. இவர்களுடைய இந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் நன்மையான பலன்கள் அப்படின்னு நம்ம முதலியே பார்த்துட்டோம். குறிப்பாக பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக பணப்புழக்கம் இவர்களுக்கு அதிகரிக்கும். தைரியமான செயல்பாட்டுக்கு உரிய நிலை உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்கும். எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுவாங்க. வார்த்தைகளில் வேகமும் உறுதியும் கண்டிப்பாக இவர்களிடம் காணப்படும். இது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனம், இவங்க நிறைய புத்திசாலித்தனத்தால் சாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த வரக்கூடிய நாட்களில் வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகி முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த அழுத்தம் குறையும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக பெறுவாங்க. தொழில் நிறுவனம் நடத்தி வரவங்களுக்கு புதிய முயற்சிகள் ஆதாயம் கொடுக்கும். தேவையான அளவுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ராசி அதிபதி சஞ்சார நிலையில் பாதிப்புகளை விளக்கக்கூடியதாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வரக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக போகுது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொன் பொருள் கண்டிப்பாக சேரும். வீட்டிற்கான நவீன பொருட்கள் வாங்குவீங்க. சிலர் பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம். வியாபாரிகளுக்கு விற்பனையில் இருந்த மந்தநிலை மாறலாம். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக சாதகமாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை நிச்சயமாக காட்டுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. எதிர்பார்த்த இட மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு நன்மையான மாதமாக வரக்கூடிய நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பெரிதாக எதுக்கும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். வயதானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்துறது அவசியம். உங்களுக்கு வயதானவர்கள் தான் நீங்கள் இந்த சின்ன பிரச்சனை தானே, இதுக்கு போய் ஏன் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னலாம் யோசிச்சிங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனடியாக போய் மருத்துவரை பார்க்கறது தான் நல்லது. அதே போல் உங்களுடைய சொல்லில் அதிகமான கவனம் வேண்டும். உங்களுடைய சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பலன்களும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா கூட ஒன்றிற்கு 2 முறை யோசித்து பேசுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க அல்லது வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த கடனில் உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல பலன் இருக்கும். ஆனாலும் நீங்கள் யோசித்து செய்வது ரொம்பவே நல்லது. ஏதோ நம்ம எடுத்தங்கவிழ்த்தன்னு கடனை போய் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. அது உங்களுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து விட
விடக்கூடியதாக கூட அமையலாம். அதனால் நீங்கள் கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கூட அதில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே முற்றிலுமாக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் இவர்களுக்கு நன்மையை அதிகமாக ஏற்படுத்தலாம். சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த செலவு நீங்கள் சுப செலவு அப்படின்னு சொல்கிறதால மன மகிழ்ச்சியோடு செய்வீங்க. பண வரத்து திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லுவாங்க, அனுசரித்து போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் கண்டிப்பாக ஏற்படலாம். அதனால் நீங்கள் போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம். இதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் முக்கியம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு மிதமானதாகத்தான் இருக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்து இந்த பணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு செலவுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த பண வரத்து உங்களுக்கு தாமதப்பட்டாலும் நிச்சயமாக கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை கூட செய்ய வேண்டியது இருக்கலாம். உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பெயர் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுடைய செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கபலமாக இருக்கக்கூடியதால் அனைத்திலுமே நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ஆனாலும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். எல்லோரிடத்திலும் அனுசரித்து போகிறது நல்லது. அதே போல் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவீங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள் கண்டிப்பாக அடையும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுடைய வில்லங்கம் நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும். சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக கைகூடும். புத்திர பாக்கியத்தை அடைவீங்க. நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் கண்டிப்பாக கைகூடும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேருவாங்க. இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகளை அடைவாங்க. இதே தனுசு ராசிக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பொதுமக்கள் சேவையில் நீங்கள் ரொம்பவே நல்ல பெயர் பெறுவீங்க. புகழையும் அடைவீங்க. உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். தனியார் பணியில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகமான வேலை பளு இருந்தாலும் கூட அந்த பணிகளை நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. பங்குதாரர்கள்கிட்ட மிகவும் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் தொடங்க திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள்லாம் தள்ளி போகலாம். வீண் சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அரசாங்கத்தினுடைய கெடுபிடியை சந்திக்கிறதுக்கான காலகட்டமாக கூட அமையலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகள் வீட்டில் நிலையை அறிந்து நடப்பாங்க. சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது நல்லது. பெற்றோர் உடல் நலனில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் சாதாரணமாகத்தானே இருக்காங்க அப்படின்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம். உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்குறது சிறப்பு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். எதிலுமே எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்கான போராடுவீங்க. நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீங்க. அதிகமான சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்ற இறக்கமான காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமையலாம். முக்கியமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும். புதிய தொழில்களில் கால்பதிக்க போராடி கொண்டிருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை காண்பாங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வர்றதால அலுவலக சூழல்களில் இருந்த இறுக்கம் மறைந்து சக நிலைக்கு வருவீங்க. முக்கியமாக நீங்கள் ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன்களை பெறலாம். அதோடு மன அமைதி கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.